ஒரு அழகான கிராமத்தில் எல்ச்சி என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வண்ணம், வண்ணத்துப் பூச்சி மற்றும் வானவில். ஆனால் அன்றைய காலை மழை மேகங்கள் கூட்டமாக இருந்தது. ஆனால் வானவில் ஒன்றும் தென்படவில்லை. சுட்டிக் குழந்தைகள் எல்லோரும் சோகமாக இருந்தார்கள். அங்கே திடீரென எல்சியின் நண்பனான பேசும் கிளி ஒன்று வந்தது. கிளி எல்ச்சியிடம், எல்ச்சி, வானவில் வரணும்னா நீ வண்ண விதையை கண்டுபிடிக்கணும். எல்ச்சி கூறினாள், வண்ணத்துப் பூச்சிக்கு விதை இருக்குமா? கிளி சிரித்துக்கொண்டு, ஆமாம், நல்ல மனசுக்காரங்களுக்குத்தான் அது கிடைக்கும். எல்சியின் விதை தேடல். எல்சி முழு கிராமத்தையும் தேடி அலைகிறாள். மாமரத்தடியில் தேடுகிறாள். வயல்வெளியில் தேடுகிறாள். குளம் அருகே தேடுகிறாள். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. ஆனால் தேடிக்கொண்டே சிறிய உதவிகளை செய்தாள். வயதான பாட்டிக்கு குடத்தில் தண்ணீர் கொடுக்கிறாள். நண்பனின் உடைந்த பொம்மையை சரி செய்து கொடுத்தாள். தண்ணீர் தேடும் ஒரு சின்ன பூனைக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தாள். பூக்களை கீழே கொட்டிய குட்டி பெண்ணிற்கு உதவி செய்தாள். மழை வந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறுமி நினையாமல் இருக்க தன்னுடைய குடையை கொடுத்து உதவினாள். இப்படி அவள் அந்த விதையை தேடும் பொழுது தன்னால் முடிந்த உதவியை எல்லோருக்கும் செய்தாள். அந்த நேரத்தில் கிளி கீழே இருந்த ஒரு கல்லை காண்பித்து, இதோ அந்த வண்ண விதை என்று நக்கலடித்தது. உடனே எல்ச்சி, அது விதை இல்லை, கல் என்று சிரித்தாள். மாலை நேரத்தில் சூரியன் சற்று மங்கும் வேளையில் மெதுவாக ஜொலிக்கும் ஒரு பொன்னிற விதை மண்ணில் கிடந்தது. உடனே கிளி கூறியது, எல்ச்சி, அதுதான் வண்ண விதை. நல்ல ஆசைகளை நினைத்துக்கொண்டு வானில் தூக்கி எறிந்துவிடு. எல்ச்சி எல்லோரும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று ஆசையை சொல்லி 2 கைகளினால் விதையை தூக்கி வானில் எறிகிறாள். ஒரு மின்னல் போல வானம் முழுக்க வண்ணங்கள் பரவ ஆரம்பித்தது. வானவில் பெரிய சிரிப்போட பொங்கிப் பொங்கிப் பிரகாசித்தது. குழந்தைகள் குதித்து ஆடி மகிழ்ச்சியாய் இருந்தாங்க. எல்சியினுடைய பாட்டி எல்சியை அழைத்து, வானவில் இன்று தோன்றியதற்கு விதை காரணம் இல்லை எல்ச்சி குட்டி. நீ இன்று உதவி செய்த நல்ல மனசுதான் காரணம். எல்ச்சி சிரித்துக்கொண்டு பாட்டியை கட்டிப்பிடித்துக் கொள்கிறாள். கதையின் நெறி. ஒவ்வொருவரும் நல் மனதுடன் சிறிய சிறிய உதவிகளை செய்யும் பொழுது இந்த உலகம் அழகாக மாறும்.